ஒரு மனைவி எப்படி இருக்குன்னு அன்னைக்கு ஒரு பாட்டுல சொன்னா சார், எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களத்தான் கட்டி வச்சா, எல்லோருக்கும் எழுதி வச்சா எங்களத்தான் கட்டி வச்சா, அதிகோ குமோரோ அனுரம் மண் போல சொல்ல என்ன போல பாக்கியம் இல்லை, தாரம் கூட தாய போல ஈடு சொல்ல யாரும் இல்லை, எல்லாரும் பாடும் பாட்டு கேட்க ஆசையாட்டு ஆத்தங்கரை ஈர காட்டு பட்டு மோகம் அச்சு போடும் இல்லாசோ கொட்டுங்கடி சாரு அன்னைக்கு அப்படி பாண்டாங்க வாழ்க்கை நல்லா இருந்தது. இன்னைக்கு அப்படி இருக்கிறா நான் கேட்கிறேன், திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு உங்களை வச்சே ப்ரூவ் பண்ணா என்னைய வச்சா? ஆமா, இப்ப இவ்வளவு ஆண்கள் பெண்கள் இருக்காங்கல்ல, நீங்க தான் சாட்சி, உங்களை வச்சே ப்ரூவ் பண்றேன். ஃபர்ஸ்ட் ஒரு கேள்வி, கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி சார், ஆனா சவுண்ட் கொஞ்சம் நிலையத்தை ஏத்துக்கங்க. குறிப்பா கல்யாணமான ஆண்களுக்கு இந்த கேள்வி, ஓகேவா? 7 ஜென்மத்துக்கும் 7 ஜென்மத்துக்கு இப்ப இருக்கிற பொண்டாட்டியே எனக்கு மனைவியா வரணும்னு நினைக்கிற ஆண்கள்லாம் கை தூக்கும் தான் பார்ப்போம். என்ன அப்படி நீங்க உட்காந்து விழாக்குள்ளே யார் கையை தூக்கல, ஒரு அண்ணனை கையை தூக்குறாரு ஆனா அந்த கார்னர் ஒரு அண்ணன் தூக்கினார். ஏன் தெரியுமா? பக்கத்துல வீட்டுக்காரமா அந்த கருவாப்பைய கேட்கறான், அவளை தெனாவட்டா உட்கார்ந்து இருக்க, தூக்கு கையை சனியில ஒரே இடி. நம்ம பிரசிடண்ட் கை தூக்குனாரு, யாருமே கை தூக்க மாட்டாங்க. ஆனா இதே கேள்வியை நம்ம தாய் குழுந்து பெண்கள்கிட்ட கேளுங்களேன், 7 ஜென்மத்துக்கு இதே புருஷன் தான் வேணுமான்னு கேட்டா எல்லா பெண்களும் கை தூப்பாங்க. அன்பு பண்பு பாசம் நினைக்கிறீங்களா? எந்த ஜென்மத்துல இப்படி ஒரு இழிச்சவாய் புருஷன் எனக்கு நடப்பாங்க. அதனால 7 ஜென்மத்துக்கு ஒரே புருஷன் வரலாம். சரி, நான் இங்க இருக்க பெண்களை பார்த்து கேட்கிறேன், கேளுங்க, புருஷனோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டோவை மணிப்பர்ஸ்லயே வச்சிருக்கிற பெண்கள் கை தூக்குங்க பாப்போம். அதுல ஒரு அக்கா சொல்லுது, அந்த ஆளு வீட்டுல வச்சுக்கிறதே பெருசு, இல்ல மணிப்பர்ஸ்ல வர வச்சுக்கணும். மணிப்பர்ஸ்ல இங்க 2 பேர் கை தூக்கிட்டு சொல்றாங்க, வந்து என்ன மணிப்பர்ஸை திறந்தா பார்க்க போறேன் சும்மா. ஆனா என் பொண்டாட்டி என்னோட பாஸ்போர்ட் சைஸ் போட்டா 2 போட்டோவை மணிப்பர்ஸ்ல வச்சிருக்கா. கை தட்டுங்க, நல்ல ஒரு கை. 2 போட்டோ மணிப்பர்ஸ்ல வச்சிருக்கா. அந்த அளவு பாசம் சார். அவ்வளவு பாசமாடின்னு கேட்கிறேன். லோன் வாங்குற ஒட்டி முடிச்சு ஆட்சி கையெழுத்து போட்டு விட்டு நான் பேங்க்கு வீட்டுக்கு லோன் அலைய வேண்டியதுதான். உண்டா சார்? திருமண வாழ்க்கைக்கு முன்னாடி எவ்வளவு சந்தோஷமா நாங்க வாழ்ந்தோம். சந்தேகத்தின் மறு உருவமா அந்த பொண்டாட்டி வந்து வாய்க்கிறாள். இந்த திருமண வாழ்க்கை மகிழ்ச்சின்னு சொல்ல முடியுமா? எப்படி? கல்யாணத்துக்கு அப்புறம் என் ஒய்ஃபை பார்த்து நான் ஒரு காதல் பாட்டு பாடுனேன் சார். 1000 ஒருத்தி அம்மா நீ அறிஞராத பிறவி பார்வதியிலே குமரியம்மா பழக்கத்திலே குழந்தையம்மா 1000 ஒருத்தி அம்மா நீ. பாட்டு எப்படி சார்? சூப்பர் அப்படின்னு நினைச்சுதான் நானும் பாடுனேன். ஃபர்ஸ்ட் லைன் தான் சார் பாடுனேன். 1000 ஒருத்தி அம்மா. அதான் ஒண்ணு நடக்கல, எப்பயும் அடிக்கிறேன் தப்புன்னு சட்டையை பிடிச்சான். 1000ல் நான் ஒருத்தினா மீதி 999 எங்க இருக்காங்க? மரியாதையா லிஸ்ட் கொடுத்து கேட்கறான் சார். இப்படித்தான் ஐயா என் பொண்டாட்டி தீபாவளிக்கு சேலை எடுக்க சொன்னான். சரி, சேலை எடுக்கிறதுக்கு 5000 ரூபாய் கேட்டான். நான் 500 ரூபாய் காசு மட்டும் கொடுத்து, சரி இதுல நீ காட்டன் சேலை வாங்கி கட்டு, சும்மா ராணி மாதிரி இருப்பாயின்னு சொல்றேன், அதுக்கு அடிக்க வராடா. ஏன் அந்த ராணி யாருக்கும் கேட்டு அடிக்க வர்றா? பாத்தீங்களா சந்தேகம் எப்படி நடுத்தல கொண்டாந்து கொடுக்கணும். எங்கேயாவது சந்தோஷம் இருக்குதா சார்? நான் கேட்கிறேன். திருமண வாழ்க்கைக்கு அப்புறம் அவ்வளவு பிரச்சனை இருக்கு சார். அதனாலதான் திருமண வாழ்க்கை சரியில்லைன்னு நாங்க சொல்றோம். ஆனா எனக்கு ஒரு சின்ன ஆசை தான். என்ன ஆசை? எல்லாம் பெண்கள் ரொம்ப அழகா ரசிக்கிறாங்க. நல்ல ஒரு அற்புதமான நடுவரை கொண்டாந்து நீங்க நிறுத்திக்காரு மஞ்சுநாத. நீங்க ஆன்மீக பட்டிமன்றம் நிறைய பேசுறீங்க, நிறைய பாட்டு பட்டிமன்றம் பட்டையை கலப்புறீங்க, தனி சிறப்புரை காலேஜஸ் எல்லாம் போய் சூப்பரா மோட்டிவேஷன் கொடுக்குறீங்க. உங்ககிட்ட இந்த மக்களை சாட்சியா வச்சு, குறிப்பா இங்க இருக்கிற தாய் குழுக்களை சாட்சியா வச்சு நான் ஒரு பாட்டு பாடுறேன். அந்த பாட்டுக்கான விளக்கத்தை இந்த மாமன்றத்துல நீங்க கொடுக்கணும். இங்கிலீஷ் பாட்டா தமிழ் பாட்டா? சினிமா பாட்டு தமிழ் பாட்டு? சினிமா பாட்டு நான் சொல்றேன், நீங்கள தான் சாட்சி. ஓகேவானே? நீங்கள தான் சாட்சி. நான் ஒரு தூய தமிழ் பாட்டு சினிமா பாட்டு பாடுவேன், அதுக்கு விளக்கத்தை நடுவர் கொடுப்பாரு. சிங்கம்ங்கிற திரைப்படத்துல இருந்து பாட போறேன். நம்ம சூர்யா நடிச்சது. நல்ல ஒரு கைத்தட்டல கொடுங்க, நல்ல ஒரு கைத்தட்டல். எனக்கு தெரியும். நான் சிங்கம்னு சொன்னோம்னா சூர்யான்னு ஹீரோ பேர் கரெக்டா சொன்னா